படம் அப்படின்னா இருக்கு. படம் அருமையா இருக்கு. என்ன சொல்ல வராங்க படத்துல? வரலாறு வந்து ரொம்ப அமைதியா, அதாவது வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தான் அந்த காலத்துல வந்து ஜாதி கலவரம் அந்த கலவரம் சொல்லியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் கிடையவே கிடையாது. தேவர் வந்து எந்த ஜாதி, எல்லா ஜாதி ஹரிஜன மக்களுக்கா இருந்தாலும் சரி, அருந்ததியரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் உதவி பண்ணி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாரும் கோயில கும்பிடணும், எல்லா விதமா எல்லாம் இருக்கணும். இன்னைக்கு அதை ஓரளவுக்கு பரவாயில்ல, சில புல்லுரிகள் பண்ற இருக்காங்க. ஆனா எல்லாருமே சிறப்பா அருமையா எடுத்திருக்காங்க. தேவர் மாதிரியே இருக்காரு, ரொம்ப சிறப்பா. படத்துல நடந்த சம்பவம் அப்படியே இருக்காங்க, கற்பனை சேர்த்துருக்காங்களா? நடந்த சம்பவங்கள் தான் பெரும்பாலும் இருக்கு. பெரும்பாலும் ராமநாதபுரம் மாவட்டத்துல தான் அதிகமா எடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. கற்பனைகள்லாம் கிடையவே கிடையாது, கற்பனைகள்லாம் கிடையாது, நல்லா அருமையா எடுத்திருக்காங்க. ஜாதி பத்தி சொல்லியிருக்காங்களா, சமூகத்தை பத்தி பேசியிருக்காங்களா? இல்ல போய் எல்லாரும் பொது உடைமையை பத்தி அதிகமா இருக்கு. ஜாதி இந்த இது வீரமான ஜாதி அது வீரமான ஜாதி எல்லாம் கிடையாது. தேவரே ஏத்துக்கிறல, எல்லாரும் மக்கள் வந்து சேமமா அமைதியான முறையில ஆன்மீகத்துல சிறப்பா இருக்கு. படத்துல பாட்டெல்லாம் எப்படியா இருக்கு? பாட்டு நல்லா இருக்கு. இளையராஜா மியூசிக் அருமையா இருக்கு. நடிப்பு எப்படி நடிச்சிருக்காங்க? நடிப்பு வந்து நம்ம தேவரா நடிச்சிருக்காருல்ல, அவர் அருமையான நடிப்பு, எந்த விதமான இதுவும் கிடையாது. அவரே மாதிரி அடுத்த அவதாரம் மாதிரி அவர் முகம் கடவுள் கொடுத்த கிஃப்ட், அவ்வளவுதான். எல்லாரும் பார்க்கலாம், எல்லாரும் சிறப்பா பார்க்கலாம். படம் அப்படின்னா இருக்கு. படம் ரொம்ப அருமையா எடுத்திருக்காங்க, ரொம்ப சிறப்பா இருக்கு. படம் மேலும் நல்லா ஓடும், நல்லாவே இருக்கு. எல்லாருடைய நடிப்புமே அதில் இருக்கு. அவரு சந்திரசேகர், ராதா ரவி, இன்னும் சில பழைய நடிகர்லாம் இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. இதுல தேவரா நடிக்கிறது ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்காரு, ரொம்ப பாராட்டு. படத்துல பாட்டு ரொம்ப அருமையா இருக்கு. நல்ல ஒரு ஆழமான கருத்தான பாட்டாவும் இருக்கு. என்ன சொல்ல வராங்க படத்துல வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. காங்கிரஸ் மறைச்சிட்டாங்க, இது இப்ப நல்லா எடுத்திருக்காங்க. இதுதான் உண்மை வரலாறு, இதுதான் அப்படிங்கறது அந்த படத்தோட கருத்து. சினிமாவா இருக்கானா இல்ல எப்படி படம்? சினிமா பாதி, கருத்து பாதி தான் அதிகமா இருக்கு. கருத்து தான் ஓவர். ஏதோ ஜாதி பேஸ்மே சொல்லலாம். ஜாதி பேஸ்க்கு வேலையே இல்லை, நல்லா சிறப்பா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம், எல்லா படமும் ஓடும். படம் சிறப்பாக இருந்தது. நடித்தவர்கள் அனைவரும் நல்லபடியாக நடித்துள்ளார்கள். யாரையும் குறை சொல்லவே முடியாது. தேவரா நடித்தவர் இன்னும் சிறப்பாக இருந்தது. சுபாஷ் சந்திர போஸும் நன்றாக நடித்தார். காமராஜரும் அவர் சொல்ல போனதில்லை. காமராஜர் எல்லாம் பொதுவாக எல்லாரையும் சொல்லிட்டேன், நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இதை வந்து யார் மனதை புண்படுத்துகிற மாதிரி இல்லை. அவர் பேசின வசனங்கள் எல்லாமே பொதுவான கருத்து, அரசியலையும் இது பண்ணலை. என்ன ஒன்று காங்கிரஸ் இருந்தது, காங்கிரஸ்காரங்க எல்லாம் காங்கிரஸ் அது அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறான், தத்துரூபமாக சொல்லியிருக்காங்க. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஒன்றும் தெரியாது கிடையாது. அதனால நல்லா இதுவாரு அனைத்து அது இளைஞர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இளைஞருக்கு யாரும் தெரியல, இவரோட தேவரை பற்றி யாரும் தெரியல. இப்போ இந்த படத்தின் மூலமா இன்னும் நல்லா ஃபேவரட் ஆகும். நாங்களும் அடிக்கடி வந்து என் ஊர் வந்து தஞ்சை மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை பக்கம், அப்பப்போ நான் வந்து அங்கே போயிட்டு வருவேன். எங்கே பசுமனுக்கு போயிட்டு வருவோம். ஒரு நானும் போய் அங்கே 2 வருஷம் போயிட்டு வந்தா, இப்போ திரும்ப போகிறோம். ஆனால் அவருடைய இது வந்து என்று புகழ் என்னைக்குமே நினைச்சிருக்கோம். இது காலகாலம் அழிய முடியாது, இவரால் அழிக்க முடியாது. அவர் தேவரா நடிச்சர் எப்படி நடிச்சிருக்காரு? பஷீர் சார் அருமையா இருக்கு. பஷீர் சார் உண்மையிலே நல்ல நடிப்பு, ஒன்றும் குறை சொல்ல முடியாது. பஷீர் சார் அப்படி தத்ரூபமா இருக்கு. இது வேற ஜாதிகள் பத்தி சொல்லியிருக்காங்க. ஜாதி பத்திலாம் அவர் அதான் சொல்லலாம். அவர் வந்து பொதுவான கருத்து தான் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. படம் நல்ல சிறப்பா இருந்தது. எல்லாரும் பார்க்கலாம், எல்லா குடும்பத்திலோட வந்து பார்க்கலாம். ஓகே, படம் இருக்கு. படம் நல்லா இருக்கு. நான் ரொம்ப லேட்டா புரிஞ்சுனுங்க என் வயசுக்கு, அவங்கதான் நல்லா சொல்ல முடியும். ஏன்னா பயணிச்சுக்கிறது பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி ஆகுது. இப்படிலாம் ஒரு மனுஷன் இருந்துக்கிறாரா இல்லையா? அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜாம்பவன்லாம் இருக்கிறாங்க. இவர் ஒரு எல்லாரும் சமம், எல்லா ஜாதியும் சமம் நினைக்கிறது. அவர் இறந்த பிறகு அவர் சமாதியில வந்து எல்லா சடங்கெல்லாம் பண்றது வேற கம்மியா தான் இருக்கும். புரியுதா சொல்றது? அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தலைமுறைக்கு இது பார்க்க வேண்டிய படம், அவ்வளவுதான் சொல்லுவேன். இளையராஜா சொல்லவே தேவையில்ல, பேக்ரவுண்ட் மியூசிக் அருமையா இருக்குது. ஒரு சாங் ஒன்று இருக்குது, எல்லாரும் சீட்ல அழ வச்சிருச்சு. இன்னொன்னு எல்லாருக்கும் நாய் பூனை எல்லாம் வளர்க்குறோம், பிரியா இருக்கும் மிருகத்துல. ஆனா இவர் மயில் வளர்த்துக்கிறது நான் படிச்சுக்கிறேன். அந்த மயிலுக்கு கூட இறந்துடுச்சா, அவர் மறைவுக்கு அடுத்த நாள் அந்த மயிலுக்கு கூட இறந்துடு. மயில் ரொம்ப பிரியரே, முருகர் பக்தரா இருக்கு. அதுதான் பெரிய விஷயம். வணக்கம் PS. அவரு ஹீரோ கூட நடிச்சிருக்காரு, அருமையா நடிச்சிருக்காருங்க. அவர் என்னமா அவருதான் மறுபிறவி வந்த மாதிரி தெரியுது.
இந்த கிட்டாப் பார்த்து எல்லாமே வந்து உண்மையிலேயே வந்து தேவரனாவே அந்த சிலம்பு எல்லாம் கண்டிப்பா வித்தக்காரங்க தான். வறுமை கலை சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் கண்டிப்பா எல்லாம் பயிற்சி போனவங்க தான். இருக்கிற ஃபைட்டு தெரியுது, ஃபைட் பண்ற படம் எல்லாருமே பார்க்கலாம். இது வந்து ஜாதியா வச்சு பார்க்காதீங்க, ஒன்னா பயணிக்குன்னு பாருங்க. இது ஜாதியா பார்த்தா பார்க்க முடியாது. ஒன்னா நம்ம எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லி பார்த்தா எல்லா மதமும் வந்து பார்க்கலாம். ஏன்னா முஸ்லீமும் கனெக்ட் ஆகுது. நான் சொல்றது எல்லாமே கனெக்ட் தானே ஆகுது எல்லாமே அந்த படம். அப்ப எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். வணக்கம் PS. ரொம்ப நல்லா என்ன சார் சொல்ல வராங்க படத்துல என்னன்னா, அவர் மக்களுக்காக, எல்லா சமூக மக்களுக்காக அவர் குரல் அழகா தெளிவா அதுக்கு போராடி அந்த சின்ன பிள்ளைகள்லாம் வந்து அவங்க அம்மாவே மீனாட்சி அந்த கோயிலுக்கே அவங்கள ஏற்றலாம், அவங்க அந்த கோயிலுக்கு அப்படி எல்லா சமூகத்துக்குமான படம். ஒரு ஆளு இன்னாளுக்கு தான் அப்படின்ற படமே கிடையாது. அதை முதல்ல அந்த கருத்து யாருக்கு மைண்ட்ல இருந்தாலும் அதை மாத்திடுங்க. அந்த படம் பார்க்கணும் மாத்திடுது, தொடக்கத்துல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஜெட்டு மாத்திடுது. இன்னொன்னு என்னன்னா, படத்துல கதாநாயகி அப்படி அற்புதமா இருக்காங்க, அவரே மாதிரி புரிஞ்சுட்டாரு, சூப்பரா இருக்கு. அது அந்த நடை, உடை, பாவனை, உட்கார்றது, இருந்து பேசுறது எல்லாமே அருமையா பண்ணியிருக்காங்க. எந்த சீனுமே லேக்கு கிடையாது. படம் வந்து போர் அடிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அதுக்காக நீங்க அவனுங்க சொல்ற 1000 கோடி பட்ஜெட் அந்த பெரிய படம் அப்படி கிடையாது. யதார்த்தமா என்ன நடக்கும், என்ன பண்ணியிருக்காங்க, அதை கரெக்டா பண்ணியிருக்காங்க. படம் எந்த சீனுமே போர் அடிக்கும், தொடங்கி லாஸ்ட் வரைக்கும். அவர் பஷீர் சார் எப்படி அடிச்சார், தேவராணி சார் எப்படி அடிச்சாரு, அருமையா பண்ணியிருக்காரு. அதானே நான் சொல்றேன், நடை, உடை, பாவனை எல்லாமே அப்படியே அக்குமார்க்கா. அப்படின்னா நம்ம ஒரு சீன் கூட கண்ட திருப்பி பார்க்கக்கூடிய அளவுல கிடையாது. இருந்து அழகா பார்த்துட்டு இருக்கலாம். ஏன்னா அவர் முழுசா வாழ்ந்துருக்கிற மாதிரி தான் இருக்கு. படம் எந்த ஜாதி பத்தி சொல்லல, நார்மலா நியூட்ரலா எல்லா ஜாதிக்குமாக அவர் பேசியிருக்காரு. அந்த விஷயத்த தெளிவா பண்ணியிருக்காங்க. அதுல இந்த ஜாதி, அந்த மக்களுக்காக அவர் எல்லாருமாக உள்ளவர். அதை வந்து அழகா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் படம் பார்க்கலாம். எல்லா ஜனம், எல்லா மக்களுமே. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், பெரிய ஊழல எதிர்பார்க்காம ஃபேமிலி அந்த படம் உட்காந்து பார்க்கணும். எல்லா பசங்களுமே பார்க்கணும். பார்த்தாச்சுன்னா இது கண்டிப்பா மிகப்பெரிய நல்ல வரவேற்பு தரும். எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய வரவேற்பு தரும். அதுக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும், எல்லா மீடியாவும் உறுதுணையா இருக்கணும். படம் நல்லா இருக்கும். என்ன யாரு அவங்கதான் இவங்கதான் இல்லை, எல்லாருமே பார்க்கணும். ஓகே, தேங்க்ஸ். படம் என்ன இருக்கு? படம் நிச்சயமா ரொம்ப பிரமாதமா இருக்கு. JM பஷீர் நடிப்பு தேவரை பார்த்த மாதிரி பல பேருக்கு அவரை பத்தி தெரியாத விஷயங்களை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. என்ன ஸ்பெஷலா சொல்லியிருக்காங்க? ஸ்பெஷலான தேவரை பத்தி யாருக்கும் அவருடைய விஷயங்கள் சென்னையில இருக்கவங்களாம் தெரியாது, மதுரையில வந்த பக்கம் புரியுற மாதிரி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கு. இளையராஜா வந்து பெரிய பிளஸ் பாயிண்ட். எல்லாமே ரொம்ப யதார்த்தமா, மிகைப்படுத்தாம ரொம்ப யதார்த்தமா இருக்கு. அவர் பஷீர் சார் ஆக்டிங் இருக்கு, பிரமாதமா இருக்கு. அவர் பார்க்கும்போது தேவரை பார்க்குற மாதிரி ஃபீல். படத்துல சமத்துவம் பேசுறாங்க, ஜாதி பத்தி சொல்லிருக்காங்க. அது மாதிரி ஜாதியை பத்தி எந்த பேச்சுமே கிடையாது படத்துல. அது வந்து தவறா வந்து சித்தரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஜாதியை பத்தி அவர் ஜாதி தலைவர் தப்பா சித்தரிச்சிருக்காங்க. படம் எல்லாரும் பார்க்கலாம். நிச்சயமா எல்லாருமே குடும்பத்தோட பார்க்கணும், தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப நல்லா வந்துட்டு சார், நல்லா அருமையா வந்துட்டு படம். ஒரு தேசிய தலைவர் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி அவர் நடிச்சு ரொம்ப அழகா நேர்த்தியா கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சீன் கூட முகம் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. பாட்டு இளையராஜா சாங் ஒன்று எல்லார் கண்ணிலையும் தண்ணி வர மாதிரி இருக்கும். கிளைமாக்ஸ் வந்து எல்லாருமே கண்கலிங்க அழுதுவாங்க சார். தேவரோட மறைவு வந்து ரொம்ப தத்துவமா எடுத்துருக்காங்க. நான் எவ்வளோ படத்தை நம்ம ஒரு சிறப்பு சீனை பார்த்துருக்கோம், ஆனால் இந்த படத்தை பார்த்தோம்னா நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அவர் அந்த உட்கார்ந்து இருந்ததெல்லாம் ரொம்ப மனசுக்கு ஆழமாக இருந்து நல்லா நடிச்சிருக்காரு பஷீர் சார். டைரக்டர் அரவிந்தன் சார் ரொம்ப படத்தை நேர்த்தியா பார்த்து என்னக்கா சொல்ல வராங்க படத்துல? அவருடைய வரலாறு என்னன்னா, அவர் வந்து எல்லாருக்கும் மாணவர் அப்படின்றது இந்த படம் பார்த்தா கண்டிப்பா தெரியும் சார். பொதுவா வந்து ஒரு ஜாதிக்கான தலைவர் சொல்றாங்க, அது கிடையாது. அவர் வந்து எல்லா மக்களுக்கும் மாணவர், அந்த அளவுக்கு அவர் நடிச்சிருக்காரு. அவருடைய வரலாறு தெரிஞ்சுக்கலாம். படத்துல சாங்ஸ்ல அப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு சார். அது இளையராஜா சாங் ஒரு 2 சாங் வந்து ரொம்ப கண்ணில் தண்ணி வர மாதிரி சாங் நல்லா இருக்கு. அவர் தேவரா நடிச்சாரு, பஷீர் சார் எப்படி நடிச்சிருக்காரு? சார் வாழ்ந்திருக்காரு தான் சொல்லுவோம், நடிச்சிருக்காரு கிடையாது, வாழ்ந்திருக்காரு. இந்த படம் வந்து வரலாறு சேர்க்கக்கூடிய படம், அழியாது, எல்லாருக்கும் பிடித்தமான படம். எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம் சார். குழந்தையில இருந்து எல்லாருமே வரலாறு